திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் அருகே கள்ளத்துப்பாக்கியை விற்பனை செய்ய முயன்ற சென்னையை சேர்ந்த கலைமணி, நெல்லையை சேர்ந்த கலைசேகர் மற்றும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த திவாரி ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து கள்ளத்துப்பாக்கி மற்றும் 10 தோட்டாக்களையும் கைப்பற்றியுள்ளனர். அவர்கள் பயணம் செய்த ஆட்டோ ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சரின் படத்தை பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் உள்ள விவசாயிகளிடம் நூதன முறையில் மோசடி செய்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரை விழுப்புரம் போலீசார் கைது செய்தனர். போலீசார் விசாரணையில் வங்கிக் கடனில் அரசு மானியம், முன்பணமின்றி இலவச மின் இணைப்பு, நீர்ப்பாசன கடன் திட்டம் என நாளிதழில் போலி விளம்பரம் தந்து கடன் தொகைக்கு ஏற்ப விவசாயிகளிடம் அந்த நபர் அதிக தொகை வசூலித்தது தெரியவந்தது. கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் இயங்கி வரும் ஜவுளி கடையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க கோரி ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகம் ஆண் பெண் ஊழியர்களை ரகசிய கேமரா மூலம் கண்காணிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடுமையான போக்கை நிர்வாகம் கைவிட வேண்டும் என்றும் ஊழியர்கள் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள சிறுகுடி பகுதியில் இரவில் தோட்டத்திற்குள் புகுந்த 7 பேர் கொண்ட கும்பல் ஆட்டுப்பட்டியில் இருந்த ஆடுகளை திருடி ஆட்டோவில் ஏற்றியுள்ளது. இதை கண்ட காவலாளி கூச்சலிட்டதால் திருடர்கள் ஆட்டோவை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். அப்பகுதியில் திரண்ட பொதுமக்கள் ஆட்டோவை அடித்து நொறுக்கினர். கேரள மக்களின் பாரம்பரிய விழாவான ஓணம் பண்டிகை சேலம் மாமாங்கம் பகுதியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அப்பகுதியில் வசிக்கும் மலையாள மொழி பேசும் மக்கள் புத்தாடை அணிந்து வீட்டின் முன்பு அத்தப்பூ கோலமிட்டு சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.